காலை வணக்கம் மக்களே. இன்றைய பொழுது நல்ல பொழுதாக அமையணும் உங்களுக்கு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹேவ் அ நைஸ் டே. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா பெண்கள். ஓகேங்களா? பெண்கள் எதை கண்டும் சோர்வடையக்கூடாது. ஓகேவா? பயப்படக்கூடாது. வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு வாழணும் அப்படின்றது என்னோடன்னு இல்லை, ரொம்ப பேர்த்தோட ஆசையும் அதுதான். ஓகேங்களா? பெண்கள் யாரை கண்டும் பயப்படாமல், எதை கண்டும் பயப்படாமல், அஞ்சாமல் நம்ம நம்மளோட வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னேறி போகணும். முன்னேறி எல்லாத்தையும் சக்ஸஸ் பண்ணி நம்ம லைஃப்பில் போகணுன்னு எனக்கு ஆசை. ஓகேங்களா? நம்ம இப்போ பார்த்தோம்னா சில பெண்களை ஒரு விஷயத்தில் அவங்க வாழ்க்கையில் மூவ் ஆன் பண்ணும்போது நம்ம பார்த்தோமா, சில விஷயத்தில் தோல்வி அப்படின்றத சந்திச்சிட்டாலுமே அவங்க ஒரு ஸ்டெப் பேக் போயிடுறாங்க. எப்படின்னா அதை பற்றி அவங்க திருப்ப அதை முயற்சி பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க. அந்த மாதிரி தயவு செஞ்சு செய்யாதீங்க பெண்களே. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேன். ஒரு வாட்டி தோல்வி கண்டுட்டோம்னா அந்த தோல்வி திரும்பவும் நம்மளுக்கு அதே தான் திரும்பவும் வரும் அப்படின்னு நினைக்காதீங்க. மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணுங்க. ஒரு வாட்டி நம்ம ஒரு விஷயத்தில் தோத்துட்டோம்னு சொன்னால் அந்த எந்த ஒரு விஷயத்தையும் திரும்ப திரும்ப நம்ம முயற்சி பண்ணணும். இது இல்லைன்னா ஒன்று இல்லைன்னா இன்னொன்று. ட்ரை யோர் பெஸ்ட். ஓகேங்களா? உங்களுக்கு எது உங்களுக்கு செட் ஆகுதோ அது உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணணும். உங்களோட முயற்சியை விட்டுறக்கூடாது. இந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் ட்ரை பண்ணுற இந்த காலத்தில் நிறைய பேர் நெகட்டிவ் தாட் உங்களுக்கு கொடுப்பாங்க. எப்படின்னா நெகட்டிவான நம்பிக்கை, நெகட்டிவான பேச்சுக்களை நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும். அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. கண்டும் காணாமல் விட்டுட்டு உங்களோட வழியை பார்த்துட்டு நான் இதுதான் செய்ய போகிறேன், இதுதான் எனக்கு ஃபிக்ஸ்டு, ஓகே இது நடக்கலைன்னா இந்த சாய்ஸ்க்கு போவேன் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணணும். நீங்களே உங்கள் மனசாட்சிக்கிட்ட நீங்களே உங்கள் மனசாட்சியை கேட்டு ஒரு முடிவு பண்ணணும். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னதை பார்த்து செய்யணும், அவங்க என்னோடய ஜாதகம் சரியில்லைன்றாங்க, நான் இதை மாற்றிக்கணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு உங்கள் மனசாட்சிக்கு இது சரின்னு பட்டதுன்னா அதில் மூவ் ஆன் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களால் முடியும், செய்ய முடியும், சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செய்யுங்க. ஏன்னா நான் பார்க்குற விஷயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் முயற்சி பண்ணி வரும்போது ஏதாவது ஒரு நெகட்டிவ் தாட் அவங்கக்கிட்ட வந்துச்சுன்னா, அதாவது சில விஷ செடிகள் அவங்க மேலே பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீ இப்படி செய்யக்கூடாது, ஐயோ இந்த பிஸ்னஸ் ரொம்ப கஷ்டமானது, நஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சிலவங்க சொன்னாங்கன்னா உடனே நம்ம அந்த பெண்கள் பயந்துட்டு பின்வாங்கிடுவாங்க. அதை செய்யாதீங்க. உங்களால் செய்ய முடியும்னு நினச்சா அதை செஞ்சு நிரூபித்து காட்டுங்க. என்னால் முடியும்னு நிரூபித்து காட்டுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என் வாழ்க்கையில் நடந்தது என்னென்னா, நான் 30 வருஷமாக ஒரு வியாபாரம் பண்ணுறேன் இல்லையா. இந்த தொழிலில் நான் வியாபாரம் பண்ணும்போது நான் ஒரு சக்ஸஸ் பர்சன்னு என்னால் சொல்லிக்க முடியும் இப்போ உள்ள நிலைமைக்கு. ஓகேங்களா? நான் வியாபாரம் பண்ணும்போது எப்படின்னா நிறையா அனுபவித்தோம். எப்படின்னா நிறைய கஷ்டங்களை அனுபவித்தோம். நிறைய வாழ்க்கையில் தோல்விகளை சந்தித்தோம். ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. பிஸ்னஸில் கடன் கொடுப்போம், திரும்ப வராது அந்த கடன். ரொம்ப தொகைகள், ரொம்ப மணி ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா? அந்த தொகையெல்லாம் நாங்கள் இழந்தது திருப்பி மீட்க முடியாமல் இழந்த நிறைய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் அதெல்லாம் நான் பொருட்படுத்தலை. ஓகேங்களா? அதுக்காகவும் நான் இந்த பிஸ்னஸை விட்டுட்டு வேறு பிஸ்னஸ் தேடி போகணுன்னு செய்யலை. எனக்கு அந்த தாட் வரல. ஓகேங்களா? என்னால் நான் 5 வருஷம் ஒரு இடத்துல இந்த வேலைக்காக ட்ரைனிங் பண்ணேன்.
இந்த வேலையை நான் அங்கே செய்ய முடிஞ்சால் ஏன் என்னால் இங்கே செய்ய முடியாது அப்படின்னு என் சொந்த பிஸ்னஸாக ஏன் என்ன அதை கொண்டு வர முடியாது அப்படின்னு நினச்சி என்ன தோல்வி வந்தாலும் ஆரம்ப காலகட்டத்தில் நான் பிஸ்னஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு 6 மாத காலகட்டத்தில் 40,000 வள்ளி மலேசியா ரிங்கெட் 40,000 வள்ளி கடனாச்சு 6 மாத காலகட்டத்தில். ஏன்னா நான் நம்பி கடன் கொடுத்தவங்க நம்பி ஒரு வேலையை செஞ்சுருவோம். அந்த வேலையை செஞ்சுட்டா அந்த காசு வந்து சேராது. இப்படி நிறைய விஷயங்களை நான் சந்திச்சிருக்கேன். ஆனால் அப்படி இருந்தாலும் நான் என்ன செஞ்சேன், அதை டேக் ஓவர் பண்ணேன். ஓகேங்களா, அதை வந்து தாண்டி அதை வந்து இதுக்கு மேலே நம்ம கடன் கொடுக்கக்கூடாது, அதை மாற்றிக்கிட்டேன். அந்த டெக்னிக்கை நான் மாற்றிக்கிட்டேன். இனிமேல் யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது. பிஸ்னஸ் அதே பிஸ்னஸ் தான், ஆனால் கடன் கொடுக்காதீங்க, ஸ்டாப் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த நான் செஞ்சேன். அது செஞ்சதுலேருந்து முன்னையோட என்னோடய வியாபாரமும் நல்லா வர ஆரம்பிச்சிச்சு. அதோட ஸ்டெப் பை ஸ்டெப் என்னால் அந்த பழைய கடனையும் அடைக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அதுலேருந்து நான் முன்னுக்கு வர ஆரம்பித்தேன். ஓகேங்களா, எப்படின்னா ஒரு வாட்டி நான் அடிபட்டேன். 6 மாத காலகட்டத்தில் பிஸ்னஸ் ரொம்ப டவுன். ஏன்னா வர வருமானம் இந்த கடனுங்க கொடுத்ததுலே போயிடுச்சு. அப்படின்னும்போது நம்மளால் எதையுமே சேமிப்புன்றது இல்லை. அப்போது அந்த நேரத்தில் என்னோடய பேரண்ட்ஸ், ஓகேங்களா, என்னோடய பேரண்ட்ஸ், என்னை சுற்றி உள்ள நண்பர்கள் எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து விட்டுட்டு போயிடுங்க, இது இந்த மாதிரி 6 மாத காலத்தில் 40,000 வள்ளி கடனா, ஐயோ நீங்கள் விட்டுட்டு போயிடுங்க, இதெல்லாம் வந்து முடியாது, அப்புறம் அந்த 40 1 லட்சம் ஆயிரும், இன்னும் கஷ்டமாயிருவீங்க, நீங்கள் விட்டுட்டு போயிடுங்க. ஆனால் எனக்கு அந்த தாட் வரல. என் மனசில் வந்து எப்படின்னா, இதில் சாதிக்க முடியும், என்னால் முடியும், ஏன் முடியாது அப்படின்னு அந்த தாட்டு தான் வருது. நான் கடன் கொடுத்ததுனால பயப்படலை. ஓகேங்களா, அதை சமாளிக்க முடியும் அப்படின்னு நினச்சேன். அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, நிறைய பேர் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நிறைய சொல்லுவாங்க. ஓகேவா, நம்ம மனசில் என்ன படுதோ அதை தான் நம்ம செய்யணும். இப்போது என்னோட சிச்சுவேஷன் எத்தனையோ மடங்கு அந்த 30 வருஷத்துக்கு முன்னே இருந்த சிச்சுவேஷனோட இப்போது எத்தனையோ மடங்கு நான் நல்லா வாழ்கிறேன், சந்தோஷமாக இருக்கேன். ஓகேங்களா, ஈவன்தோ என் வாழ்க்கையில் ஒரு பெரிய இழப்பு, எங்கள் ஹஸ்பண்ட் என்னை விட்டு போனாலும் என்னால் ஒண்டியாக சமாளிக்க முடியும். இந்த பிஸ்னஸில் யாரோட உதவி இல்லாமல் எல்லாத்தையும் என்னால் சமாளிக்க முடியும்னு உட்கார்ந்துருக்கேன்னா இன்ன வரைக்கும் என்னோட தன்னம்பிக்கை. ஓகேங்களா, என்னோட தன்னம்பிக்கையை வச்சு தான் என்னால் ஜெயிக்க முடிஞ்சுது. மற்றவங்க யாரோட ஒத்துழைப்பும் இல்லை, உதவியும் இல்லை. இன்ன வரைக்கும் 30 வருஷமாக இங்கே உட்காந்து ஒரு என்னோட குடும்பத்தை நான் நடத்திக்கிட்டு இருக்கேன்னாக்கா அதுக்கு என்னோட முயற்சி தான் காரணம். ஓகேங்களா, அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாருமே அவங்க முயற்சிகளை கைவிட்டுறாதீங்க. ஸ்பெஷலி பெண்களை சொல்கிறேன். நிறைய தோல்விகளை சந்திக்க இயலும், நம்ம சந்திப்போம். ஆனால் அதை வந்து நீங்கள் வந்து தோல்வியை கண்டுட்டோமே போதும், ஸ்டாப் பண்ணிடுவோம், வேண்டாம் அப்படின்னு நினைக்காதீங்க. முயற்சி பண்ணுங்கள். பெண்களுக்காக நிறைய விஷயங்களை வந்து இப்போதைக்கு கவர்மெண்ட் செய்யுது. ஓகேங்களா, தமிழ்நாட்டு கவர்மெண்டாக இருந்தாலும் சரி, இங்கே மலேசியாவில் இருந்தாலும் சரி, நிறையா லேடிஸ்க்காக நிறைய விஷயங்களை அவங்க முன்னுக்கு கொண்டு வராங்க இல்லையா, அதை வச்சு நீங்கள் முன்னுக்கு வர பாருங்கள். ஓகேங்களா, சும்மா மூளை முடுக்கிலே உட்காந்துட்டு பயமாக இருக்குது அந்த பயத்தை ஒன்றே வச்சு அவங்க இப்படி சொல்கிறாங்க, இவங்க இப்படி சொல்கிறாங்கன்ட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா, ஆண்களை சார்ந்தே நம்ம இருக்கக்கூடாது. ஓகேங்களா மக்களே, ஸோ எல்லோரும் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு தெம்பு வரணும், உற்சாகமாக எழுந்து அவங்கவுங்க வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை ட்ரை பண்ணுங்கள். வீட்டிலேருந்தே சொந்த தொழில் பண்ணலாம், வீட்டிலேருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்யலாம், வெளியிலேருந்து திங்ஸை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு பேக்கிங் பண்ணி ஒரு வியாபாரம் பண்ணலாம். எவ்வளோ இருக்குங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய விஷயங்களை நீங்கள் செய்யலாம்.
வீட்டிலேயே ஒரு ஒரு சமையல் பொருட்களை தயாரித்து சப்ளை பண்ணலாம். எவ்வளோ செய்யலாம் நீங்கள், ஓகேங்களா? உங்களால் பிள்ளைங்கள பார்த்துக்கிட்டு வெளியில் போக முடியல அப்படின்னாலும் வீட்டிலேயே இருந்து செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது, ஓகேங்களா? அதனால உட்காந்துக்கிட்டு வெட்டியாக என்னால் ஒன்றுமே பண்ண முடியலை, என்னால் ஒன்றுமே பண்ண முடியலன்னு சொல்கிறத விட்டுட்டு, ஓகேங்களா, இன்னையோட அதெல்லாம் விட்டுட்டு கிளம்பி எழுந்திரிச்சு ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு முயற்சி பண்ணி பாருங்கள் மக்களே. நீங்கள் நல்லா வருவீங்க. ஓகே, மே காட் பிளஸ் யூ ஆல். சந்தோஷமாக இன்றைக்கி டேவை ஹாப்பியாக லீட் பண்ணுங்கள். நான் சொன்னதை கொஞ்சம் யோசிங்க, ஓகேங்களா? நம்ம யோசிக்க தான் நம்மளோட புத்தி கூர்மையாகும், ஓகேங்களா? நம்ம மைண்ட் செட் மாறும், ஓகேங்களா? சரிங்களா மக்களே? ஓகே, யோசிங்க, நல்லா யோசித்து நல்ல முடிவுகளாக எடுங்க மக்களே. இன்றைய பொழுது நல்ல பொழுதாக அமையும். நன்றி. பாய். டேக் கேர். லவ் யூ ஆல்.